இன்னைக்கு காடை முட்டையில ஒரு எக் ரைஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். சுட சுட சாப்பிட்டேன். சூப்பரா இருந்தது. உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, காடை முட்டையில நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது ரொம்ப டேஸ்டியா இருக்கங்காட்டி அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த காடை முட்டைய கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துருங்க. இதோட ஓடு ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். அதனால பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. வெந்த முட்டைய அப்படி 2ஆ வெட்டிட்டு கொஞ்சம் மசாலால போட்டு பெரட்டிருங்க. மஞ்சத்தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், உப்பு அவ்வளோதான். இதெல்லாம் எண்ணெயில சேர்த்து முட்டையை கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மசாலா பவுடர் எண்ணெயிலலாம் ஃப்ரை ஆனங்காட்டி அது ஒரு சூப்பர் கோட்டிங்காக இருக்கும். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின பூண்டு, வெங்காயம், தக்காளி, ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஸ்ப்ரிங் அனியன்ஸ் இருந்தது, அதனால சேர்த்திருக்கேன். இல்லைன்னா நோ ப்ராப்ளம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டை, தேவையான அளவு ரைஸையும் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. ஃபைனலி கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான காடை முட்டை ரைஸ் ரெடி. இதில் நான் சாஸு கீஸுன்னு எதுவும் சேர்த்தல. ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட், ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க என்ன சொன்னாங்கன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.